இன்னைக்கு நம்ம அண்டர் கிரவுண்ட் பேச உருவாக்க போறோம். இப்படி இருக்கிற என்னோட அண்டர் கிரவுண்ட இந்த அளவுக்கு கொண்டு வர போறேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நான் தான்டா லியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி டீசெண்டா கொண்டு வந்தா தான் அடுத்து என்ன பண்ணலாம்னு ஐடியா வரும். ஏன்னா நான் இப்படிதான் கட்ட போறேன்னு ஐடியாவோட வரல, ஃப்ளோல பாத்துக்கலாம் தான் வந்திருக்கேன். என்னடி இது? ஃப்ளோல பாத்துக்கலாம் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தான் இருக்கு. ஐ மீன் சின்னதா சொல்லல, பள்ள மாதிரி இருக்கு. அதை நானே சொல்றேன், எந்த ஐடியாவும் இல்ல. நம்ம ஃப்ளோல வரதுதான் நம்ம டிசைன் பண்ண போறோம் இந்த இடத்துல. என்னடி இது? நீ பண்ற காமெடிக்கலாம் அந்த பின்னாடி நீங்க கிழிச்ச. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐடியா என்னன்னா, இந்த இடத்துல பிளாக் மேல பிளாக் க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்துலலாம் கீழே போறதுக்கும் மேல போறதுக்கும் படிக்கட்டு வைக்க போறேன். பட் இது எல்லாமே தூக்கிட்டு நான் அந்த என்னடா இது பிரிக்ஸ் அந்த பிளாக் போட பிரிக்ஸ் தான் நினைக்கிறேன். அதுதான் பேஸ் கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடம் பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டா தான் இருக்கு, ஒரு மாதிரி. அடுத்ததான் இருங்க, இங்க ஏதோ ஒன்று குறையுது. இதுக்கு மேல கொஞ்சம் செட்டிங் பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே நினைக்கிறேன். அப்ப கூட பார்க்க ஏதோ குறையிற மாதிரி இருக்குடா. பிளாக் வச்சு ஃபுல் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. அடுத்ததான் இது எல்லாத்தையுமே நம்ம மூடி விட்டுடலாம். ஏன்னா பேஸ்க்கு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரான டிசைன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலாம்னு ஐடியா வந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம டீசெண்டா கொண்டு வர பார்ப்போம், அதுக்கப்புறம் ஐடியா வச்சு டிசைன் பண்ணலாம். சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஓகே, இப்பதான் பார்க்க நல்லா இருக்கு. அடுத்ததான் இங்க இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பிரிக் ஸ்டோன்ஸ் போட்டாகணும். வேற எதுனா கூட சொல்லலாம், பட் பேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோன்ஸை வச்சு கட்டுவாங்கன்னு தெரியாது. ஆனா நான் அப்படிதான் கட்ட போறேன். கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஃபர்னன்ஸ் வச்சு நார்மல் ஸ்டோனை மெல்ட் பண்ணணும், அதை வச்சு பிரிக்ஸை கிராஃப்ட் பண்ணணும். கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதான் கடைசி பாயிண்ட். ஓகே, இப்போ ஃபைனலா இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிரிக்ஸை வச்சு கவர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இங்கதான் மேல போயிட்டு கீழே வர போறோம். ஸோ அதனால படிக்கட்டு வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த பேஸ் கட்டினதுல நான் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லென்த்தா போச்சு வீடியோ ரெக்கார்டிங். ஸோ அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஓகே, இப்போ அடுத்ததா அந்த கிராஃப்டிங் டேபிள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்ல கொண்டு அது உள்ள தண்ணி ஊத்த போறேன். ஏன் ஊத்த போறேன்னு எனக்கே தெரியாது, அது ஒரு டிசைனு. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஷேப்ல ப்ரோக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ள வுட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் டெம்பரரியா வுட் வச்சு கவர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேசஸ்ல நல்லா டிசைன் பண்ணி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பாத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படின்னா இது நல்லா ஆயமா தோண்டிட்டு உள்ள கிராஸஸ்ல வச்சு ஒரு ஓஷன் மாதிரி டிசைன் பண்ண போறேன். அண்ட் இது உள்ள வாட்டர்ன்ற மாதிரி இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட போறேன். ஸோ அது மாரி தான் நம்ம கட்ட நம்மளுக்கு புரியும். ஓகே, நல்லா இருக்கு. அண்ட் அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல என்னோட என்சான்ட்மெண்ட் ரூம் பண்ண போறேன். அண்ட் பேஸ்னாவே ப்ரொஃபஷனலா ஒரு என்சான்ட்மெண்ட் ரூம் இருக்கணும். நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ, ஆனா இருக்கணும். இந்த இடத்துல நம்ம பிரிக்ஸ் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ டெம்பரவரி இந்த பிளாக் போட்டு நான் ஃபுல்லா கவர் பண்றேன். ஃபியூச்சர்ல நான் பிளாக்ஸ் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிப்பேன். ஐ மீன் டிசைன்ல சொல்றேன். என்சான்ட்மெண்ட் டேபிள் ரூம்ல நம்ம இதே பிளாக்ஸ் வச்சு கவர் பண்ணா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம வுட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அண்ட் வுட்டோட ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இது மாதிரி தான். ஆனா என்ட்ரன்ஸ் பார்க்க ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கிறது ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. நீ பண்ற காமெடிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட என்சான்ட்மெண்ட் டேபிள் எடுத்துட்டு போயிட்டு அங்க பிளேஸ் பண்ணிடுவோம். நல்லா வேலை, நான் ஏதோ பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா என்சான்ட்மெண்ட் டேபிள் பண்றதுக்கு நடுவில் டேபிள் வரணும், அதை சுத்தி ஒரு பிளாக் தள்ளி புக் ஷெல்ஃப் வைக்கிற மாதிரி வரணும். ஓகே, கரெக்டா தான் இருக்கு.
இது மேல பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா திங்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். லைக் எதனா என்சென்ட் ரிலேட்டடா ஸ்டஃப் வந்து அதில் வச்சுப்பேன். ஓகே, நம்மளோட முதல் ரூம் ஃபினிஷ் நினைக்கிறேன். பட் இந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் அவ்வளோ ரூம்ஸ்லாம் கட்ட போறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ஸ்டஃப் அண்ட் ரிசோர்ஸ் எல்லாமே நம்ம மேலே இருக்கு. பட் அண்டர் கிரவுண்ட்லயும் எதனா இருக்கணும்ல, ஸோ அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம அடுத்து எது பண்ண போறோம்னா ஸ்டோரேஜ் ரூம் கட்ட போறோம். எஸ், ஒரு பேஸ்னாவே அதில் ஸ்டோரேஜ் ரூம் இருக்கணும். ஸோ அதனால இந்த இடத்த கொஞ்சம் லாங்கா ப்ரோக் பண்ணிட்டு இதுக்குள்ள ஸ்டோரேஜ் ரூம் கட்ட போறேன். அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு 2-3 காப்பர் கோலம் உருவாக்கி விட போறேன். தட்ஸ் ஆல். எப்படி ஐடியா? நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், எந்த ஐடியாவும் திங்க் பண்ணிட்டு வரல, ஃப்ளோல பார்த்துட்டு தான் வந்தேன். பட் நான் ஏதோ நினைச்சிட்டு வந்தேன், வந்து இப்போ கண்டென்ட் பண்றோம், சும்மாவே நமக்கு வந்து மூளை ஒர்க் ஆகாது. இது கண்டென்ட் பண்றோம், ஃப்ளோல வர பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நமக்கு மைண்டே ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சேன். பட் ஏதோ பரவாயில்ல. ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல பண்ண போறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபர்னன்ஸ் வைக்கிற ரூம்னே சொல்லலாம். இது வந்து பாக்ஸ் ஷேப்ல இருக்க போறது கிடையாது, என்சான்மென்ட் பண்ண ரூம் மாதிரி நான் ப்ரோக் பண்றல அதுமே ஷேப்ல இருக்கும். இந்த இடத்துல ரூம் கட்டலன்னு ஒரு ஐடியா. பட் இந்த டிசைன் வந்து என்னோட ஐடியா கிடையாது, இன்டர்நெட்ல வந்து ஒரு பிளேயர் அப்லோட் பண்ணியிருந்தாரு. ஓகே, இது நல்லா இருக்கு, இது மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு அது மாதிரி கட்டிட்டு இருக்கேன். ஓகே, பின்னாடி வந்து லாவா ஊத்திட்டு முன்னாடி கிளாஸ் வச்சு அடிச்சிட்டா கரெக்டா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்கு. பட் ஒரு பாக்ஸ் ஷேப்ல ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஓகே, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஃபர்னன்ஸ் போட்டுக்கலாம். இதை சுற்றி ஓட்டு வச்சு கவர் பண்ணிக்கலாம், கரெக்டா இருக்கும். யா, நல்லா இருக்குல்ல? யா, இப்போ நம்மளோட அண்டர் கிரவுண்ட் பேஸ் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நீங்க இன்னும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆட் மடக்கில கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, ஏன்னா அது அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல என்னோட நெதர் போர்ட்டல் இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்னோட பேஸ் இருக்கு. இதுக்கும் அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் கொடுக்கறதுனா ஒன்றும் கிடையாது, நடுவில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் ப்ரோக் பண்ணிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிரிக்ஸை போட்டு யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது வந்து லைக் இதுக்கும் அதுக்கும் ஒரு ரோடு மாரி தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு நடுவில் வேணா நம்ம உருவாக்கிக்கலாம். ஐ மீன் எதுனா டிசைன் பண்றதோ சரி, இல்லைன்னா எதுனா ரூம் உருவாக்கணும் சரி. ஏன்னா இங்கிருந்து அது வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மாரி சொல்ல வரேன். அதுல நம்ம என்ன வேணாலும் உருவாக்கிக்கலாம். பட் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் உருவாக்குவோம் இதை, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ரோக் பண்ண இடத்துல நம்ம பிரிக் ஸ்டோன்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கணும், அதேதான் பிளான். சிறிது நேரங்கள் கழித்து. ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்த பார்க்க நல்லா இருக்கு. என்னோட பேஸ்ல நான் கொஞ்சம் டிசைன்ஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இப்போதான் பார்க்க நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் எம்டியா விட்டு வச்சிருந்தேன், ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் பெட்ரூம் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியால எம்டியா விட்டு வச்சிருந்தேன். இது ஒன்று சேம் தான், கொஞ்சம் பிளாக் ப்ரோக் பண்ணி ஃபுல்லா பிரிக்ஸோட கவர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல லாவா இருக்கு, ஒரு பெட் போட்டுருவோம். இதை சுத்தி கொஞ்சம் கார்பரேட் போட்டுடலாம், அப்பதான் கொஞ்சம் பார்க்க ராயல் லுக்கா தெரியும். இங்க ஒரு செஸ்ட், இங்க ஒரு ஃபர்னன்ஸ், இதை சுத்தி வுட்டால கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆக்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் வெட்டி விட்டுருவோம். இதோட ஸ்கின்ல எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்று மாதிரி நம்ம பாருங்க, காப்பர் கோலம் உருவாக்கணும்னு சொன்னோம், ஆனால் உருவாக்கவே இல்லை, இப்போதான் உருவாக்குறோம். 2 பேரும் அப்படி ஸ்டாச்சு மாதிரியே இருக்கானுங்க. ஆக்சுவலி இவங்களை உருவாக்கிட்டோம், இவனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பானுங்க, அப்படியே வந்து ஸ்டாச்சுவா மாறிடுவாங்களாம். நான் வீடியோஸ்ல பார்த்தேன், தெரியல, பட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இவனுக்கு ஸ்டாச்சு ஆயிட்டானுங்கன்னா நம்ம வந்து ஆக்ஸ் வச்சு இவனுங்களை மறுபடியும் உயிர் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. பாப்போம், ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு ஆகட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா தோணுச்சு, இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால ஒரு ஆர்டிஃபிஷியலா இந்த இடத்துல மரத்தை உருவாக்கிட்டேன். இந்த இடத்துல மரத்தை நட்டு போன் ஸ்ட்ரக்சரை வச்சு யூஸ் பண்ண, பட் மரம் வளரல. ஸோ அதனால நானே லீஃப்ல கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியலா உருவாக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? மதர்ஸ் டேயா? சரி, எடுத்து தோல போட்டோ தானே எடு.